வணக்கம் நேயர்களே. நம்ம குவாலிட்டி டைம் பற்றி பேசும்போது 7 காம்பனன்ட் இருக்குது அப்படின்றது சொல்லியிருந்தேன். நேற்று பேசினது லவ் அண்ட் அக்செப்டன்ஸ். ஒரு குழந்தைக்கு வந்து அன்பு மூலமாக எப்படி குவாலிட்டி டைம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து அட்டென்ஷன். குழந்தை எந்த குழந்தையா இருந்தாலும் சரி, அடல்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம எதிர்பார்க்கறது மற்றவங்க நம்மளை கவனிக்கணும். ஒரு இடத்துக்கே போனால் கூட நம்மக்கிட்ட வந்து அவங்க மீட் பண்ணாங்க, எனக்கு அட்டென்ஷன் கொடுத்தாங்க அப்படின்றது நம்ம ஆசைப்படுறோம். சரியான அளவுக்கு அட்டென்ஷன் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அந்த குழந்தை வந்து நெகட்டிவான மெத்தட்ஸில் அதை வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். அட்டென்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம கவனம் அவங்க மேலே இருக்கணும். கவனம் அவங்க மேலே இருக்கணும் அப்படின்னா அவங்கள மட்டும் நம்ம கவனிக்கிறோம் அன்டிவைடடாக. சரி நீ விளையாடு அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறது வந்து அட்டென்ஷன் கிடையாது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 years முன்னால் ஒருத்தர் வந்து தன்னோட பையனுக்கும் அவருக்கும் சரியான உறவு இல்லை அப்படின்னு வந்து பார்க்கும்போது நாங்கள் நோட் பண்ணது என்ன அப்படின்னா, அவங்க டைமே ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. குழந்தை வந்து எப்போவுமே அவங்க அம்மா கிட்ட பேசி, அவங்க அம்மா தான் வந்து எதுவாக இருந்தாலும் அப்பா கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க அப்பா கிட்ட சொன்னேன், குவாலிட்டி டைம் அப்படிங்கிறது தேவை இருக்குது சார் அப்படின்னு. குவாலிட்டி டைம்னா என்ன சார் அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், உங்களோட அட்டென்ஷன் அவன் மேலே இருக்கணும், நீங்கள் மேக்ஸிமம் அவனுக்கு தான் டைம் கொடுக்கணும் அப்படின்னு. எவ்வளோ நேரம் கொடுக்கணும் இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டார் அவர். ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக அதெல்லாம் நோட் பண்ணார். நான் சொன்னேன், எவ்வளோ டைம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை சார், குவாலிட்டி இருக்கணும், நீங்கள் அன்டிவைடடாக கொடுக்கணும். சரிங்க மேம், நானும் அவனும் பிடிச்ச வேலை ஒன்று செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. 3 months கழிச்சு வந்து சொன்னாரு, மேம் நாங்கள் எது செஞ்சாலும் எங்களுக்குள்ள அந்த உறவு வளரல. என்ன சார் செய்றீங்க அப்படின்னா, நாங்கள் 2 பேரும் உட்காந்து ஒன்னா டிவி பார்க்குறோம் மேம் அப்படின்னாரு. ஸோ இங்கே தான் பிரச்சனை. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சைல்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு நினச்சிட்டு வேற எங்கேயா வெளியே கூட்டிகிட்டு போகிறது, ஒரு மாலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, ஒரு கேம்ஸ் ஆர்கேட் கூட்டிகிட்டு போகிறது. அப்போ சைல்டோட நீங்கள் ஆக்சுவலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணல, சைல்டு வேற ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் என்டர்டெயின்மெண்ட்டில் தான் இருக்குது. அன்டிவைடட் அட்டென்ஷன் அப்படின்னும் போது உங்களோட விளையாடுறது, உங்களோட பேசுறது வந்து ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது விஷயம், இந்த அன்டிவைடட் அட்டென்ஷனில் நீங்கள் ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம், கண்டிப்பாக நான் சண்டே செஞ்சு கொடுக்குறேன் கண்ணு, ப்ராமிஸாக நான் செய்கிறேன் கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடேவே நம்ம மறந்துடுவோம். சண்டே வரும்போது நம்ம அது செய்யாத போது குழந்தை வந்து இன்னும் அதை மைண்டில் வச்சுருக்கோம், நம்ம அது வந்து வேலையில் நம்ம மறந்துடுறோம். அந்த குழந்தை என்ன பண்ணும், அப்பா இப்படி தான் சொல்லுவாரா ஆனால் செய்யவே மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம மேல உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் வந்துடும். அன்டிவைடட் அட்டென்ஷன் கொடுக்கும்போது நம்ம ப்ராமிசஸ் கீப் பண்றதும் அதுல ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி. மூணாவது விஷயம், நிறைய குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிராயிங் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு கிராஃப்ட் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு, அம்மா இது குட் சொல்லுமா, அப்பா இங்க பாருங்க நான் இது நான் செஞ்சிருக்கேன் பாருங்க. நம்ம உடனே என்ன பண்ணோம், அதை ஒரு கிளிக் எடுத்துட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு டுடே மை சன்ஸ் டிராயிங் அப்படின்னு போடுறோம். சைல்டு ஆக்சுவலாக ஃபேஸ்புக்கோட லைக்காக அது பண்றது கிடையாது, அவங்க நம்மளோட அன்புக்காக அது செய்யறாங்க. பெற்றோர்களுக்கு என்னன்னா, சைல்டோட கிராஃப்ட் ஃபேஸ்புக்கில் போட்டோடனே ஒரு 10 லைக் வந்தோடனே ரொம்ப சந்தோஷப்படுறோம். பட் சைல்டு எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, பாராட்டல் கூட கிடையாது, நம்ம அவங்க அதை செய்யும் போது கவனிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ உங்க குழந்தை ஒரு டிராயிங்கே பண்றாங்க அப்படின்னா, கண்ணு நான் இங்க உட்காந்து உங்களோட உட்காந்து அதை பார்க்கலாமா அப்படின்னு. ஒரு சில குழந்தை சொல்ல, இல்லம்மா நீ இப்ப பார்க்காது, நான் முடிச்சதுக்கு அப்புறம் பாரு அப்படின்னு சொல்லும். இன்னொரு குழந்தை என்ன சொல்லுன்னா, அம்மா நீங்களும் கூட உட்காருங்க, நீங்க இந்த பக்கம் வரைஞ்சிருங்க, நான் இந்த பக்கம் வரைகிறேன் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சில சில்ட்ரன் என்ன பண்ணுவாங்க, இல்லம்மா நீங்க பாருங்க நான் வரைஞ்சிட்டு இருக்கேன். ஸோ அமைதியா உட்காந்து நீங்க வந்து அந்த டைம்ல கவனிச்சிங்கனாலே குழந்தைக்கு என்னன்னா, நம்ம அம்மா அப்பா வந்து நம்மளுக்காக டைம் ஒதுக்குறாங்க, மற்ற வேலையெல்லாம் எவ்வளோ இருந்தாலும் நான் செய்யக்கூடிய செயல்களில் அவங்களுக்கு ஃபோக்கஸ் அதிகமா இருக்கு. இது மேக்சிமம் என்ன, நீங்க ஒரு 30 செகண்ட் 1 நிமிஷம் தான் அந்த குழந்தை வரைய போகுது. அந்த டைம் நீங்க அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க மற்ற வேலைகளுக்கு போகும்போது அந்த குழந்தைக்கு அந்த சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி, நல்லா நம்ம சேஃபா இருக்கும், இந்த வீட்டுல நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல இம்பார்ட்டன்டான ரோல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு குழந்தை மற்ற டைம்லயும் வந்து நீங்க ஒரு விஷயம் கேட்கும்போது அவங்க உங்களோட கோஆப்ரேட் பண்ணுவாங்க. நீங்க சரியானபடி அட்டென்ஷன் கொடுக்கல அப்படின்னா நீங்க கேட்கக்கூடிய விஷயங்களை குழந்தை செய்யாம போயிடும். நான் செய்ய மாட்டேமா, நீ பாரு அப்படின்னு சொல்லி அது வந்து உங்களை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அவாய்ட் பண்ணும்போது நம்ம அதிகமா கேட்கறது, திட்டுறது, நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் அட்டென்ஷன் நம்ம அங்க வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி டைம்ல தான் பாத்தீங்கன்னா குழந்தை வந்து வேணும்னு பிடிவாதம் பிடிக்கிறது, அழுது சாதிக்கிறது அதெல்லாம் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளோட அட்டென்ஷன் பாசிட்டிவான விஷயங்கள்ல நிறைய இல்லாம நெகட்டிவான விஷயங்கள்ல அதிகமா இருக்கு அப்படின்றது அர்த்தம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல தான் குழந்தைங்க வந்து அதிகமா பொய் சொல்றதும் இருக்கும். ஏன் அப்படின்னா, பொய் சொன்னா நம்ம அம்மா அப்பா நம்மள நிறைய கவனிக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மனசுல பதிவாயிடும். ஸோ நெகட்டிவ் ஹேபிட்ஸ் நிறைய டெவலப் ஆகிறதுக்கு காரணமும் வந்து நம்மளோட அட்டென்ஷன் சரியானபடி இல்லை அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வேலை செய்யும் போது குழந்தைய வந்து ஒரு சைட்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பீஸா வச்சிருக்கோம்,
அவங்கள வந்து மெயின் ஃபோக்கஸாக நம்ம வச்சிருக்கல. ரெண்டாவது விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அட்டென்ஷன் கொடுக்குறோன்ற பேரில் ப்ராமிசஸ் வந்து கீப் பண்ணுறதில்ல. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களோட உண்மையான தேவைகளை நம்ம புரிஞ்சுக்காம நம்ம வந்து பொருள் அளவிலையோ இல்லை அவங்கள ஏதாவது ஒரு கிளாஸில் சேர்த்துறதுலையோ அவங்கள வந்து நம்ம டைவர்ட் பண்ணிடுறோம். ஸோ அட்டென்ஷன் அப்படின்றது குவாலிட்டி டைமோட செகண்ட் ரூல். இந்த ரூலில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அட்டென்ஷன் கொடுக்கும்போது குழந்தைக்கு பாரு நான் உன்னோட 1 மணி நேரம் உட்காந்துட்டேன் பாரு, இனிமேல கேட்கக்கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்லாமல் கேஷுவலாக ஃபியூ மினிட்ஸ் இருந்தால் கூட அதை மேக்ஸிமம் டைம் சைல்டுக்கு அன்டிவைடடாக கொடுங்க. அவங்களோட ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பாராட்டல் மட்டும் இல்லை, பார்ட்டிசிபேஷன் கொடுங்க. இது ரெண்டுமே செஞ்சீங்க அப்படின்னா லாங் டேர்மில் குழந்தையோட குவாலிட்டி டைம் இனிஷியேட்டிவ் அப்படின்றது செட்டில் ஆகிடும். அவங்க வந்து அம்மா அப்பா நம்மளுக்கு டைம் ஒதுக்குவாங்க, நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படின்றதையும் புரிஞ்சுப்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு உறவில் இறங்குனாங்க அப்படின்னா கூட மற்றவங்களுக்கு குவாலிட்டி டைம் கொடுக்கணும் அப்படின்றது வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க. இன்னொன்று, குவாலிட்டி டைமில் அட்டென்ஷன் கொடுக்கும்போது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன அப்படின்னா, மிஸ்டேக்ஸ் பண்ணால் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றது அக்செப்ட் பண்ணக்கூடிய பக்குவம் டெவலப் ஆகும். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.